கரூரில் நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் 42 பேர் உயிரிழந்த சோகத்தை இன்று வரை மறக்க முடியாமல் அனைவரும் தவிக்கும் நிலையில் அந்த சம்பவம் விஜயின் புகழ் உலகம் முழுவதும் பரவ உதவியதாக ஜோதிடர் ரத்தன் பண்டிட் பேசிய வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் வைரலாகும் அந்த வீடியோவில் விஜயின் பெயர் சீனா, தென்னாப்பிரிக்க நாளிதழ்களில் வந்ததாக ஜோதிடர் ரத்தன் பண்டிட் பெருமைப்பட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் நிலை குறித்து பேசாமல் விஜயின் புகழ் பரவியதாக ஜோதிடர் ரத்தன் பண்டிட் கூறியுள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். விஜயின் புகழுக்காக திட்டமிட்டு வருகையை தாமதப்படுத்தி கூட்டத்தை சேர்த்துள்ளது இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது. கரூருக்கு வேண்டுமென்றே தாமதமாக செல்ல வேண்டும் என இந்த ஜோதிடரே திட்டம் வகுத்து கொடுத்திருப்பாரோ என்றும் சமூக வலைதளத்திலும் நெட்டிசன்கள் கருத்துக்களை கூறியுள்ளனர். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டாம்ப்டில் 41 பேர் இறந்துறாங்க இந்த கூட்ட நெரிசலில். இன்னைக்கு சைனா நியூஸ் பேப்பர்ஸில் அதெல்லாம் ஃப்ளாஷ் ஆயிருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா ஃபுல்லாக நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஃப்ளாஷ் ஆயிருக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரோடைய கவனம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நடிகர் போய் பார்த்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு இருக்காது. எப்படி இருக்குன்னா, நடிகரை போய் இவ்வளோ பேர் பார்த்தாங்களா, மரணம் நடக்கிற அந்த தருவாய் வரைக்கும் அந்த இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ கிரேஸ் இருந்துச்சான் தான் எல்லாம் யோசிப்பாங்க. வர வச்சு கொண்டுட்டாங்க யார் நினைக்க. கரூரில் நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் 42 பேர் உயிரிழந்த சோகத்தை இன்று வரை மறக்க முடியாமல் அனைவரும் தவிக்கும் நிலையில் அந்த சம்பவம் விஜயின் புகழ் உலகம் முழுவதும் பரவ உதவியதாக ஜோதிடர் ரத்தன் பண்டிட் பேசிய வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் வைரலாகும் அந்த வீடியோவில் விஜயின் பெயர் சீனா, தென்னாப்பிரிக்க நாளிதழ்களில் வந்ததாக ஜோதிடர் ரத்தன் பண்டிட் பெருமைப்பட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் நிலை குறித்து பேசாமல் விஜயின் புகழ் பரவியதாக ஜோதிடர் ரத்தன் பண்டிட் கூறியுள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். விஜயின் புகழுக்காக திட்டமிட்டு வருகையை தாமதப்படுத்தி கூட்டத்தை சேர்த்துள்ளது இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது. கரூருக்கு வேண்டுமென்றே தாமதமாக செல்ல வேண்டும் என இந்த ஜோதிடரே திட்டம் வகுத்து கொடுத்திருப்பாரோ என்றும் சமூக வலைதளத்திலும் நெட்டிசன்கள் கருத்துக்களை கூறியுள்ளனர். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டாம்ப்டில் 41 பேர் இறந்துறாங்க இந்த கூட்ட நெரிசலில். இன்னைக்கு சைனா நியூஸ் பேப்பர்ஸில் அதெல்லாம் ஃப்ளாஷ் ஆயிருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா ஃபுல்லாக நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஃப்ளாஷ் ஆயிருக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரோடைய கவனம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நடிகர் போய் பார்த்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு இருக்காது. எப்படி இருக்குன்னா, நடிகரை போய் இவ்வளோ பேர் பார்த்தாங்களா, மரணம் நடக்கிற அந்த தருவாய் வரைக்கும் அந்த இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ கிரேஸ் இருந்துச்சான் தான் எல்லாம் யோசிப்பாங்க. வர வச்சு கொண்டுட்டாங்க யார் நினைக்க.